அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி அடுப்பாங்கரை. இன்றைக்கி நாம் செய்ய போவது நாட்டு நண்டு பெரட்டல். இந்த நாட்டு நண்டு பெரட்டலுக்கு தேவையான பொருட்கள்: நாட்டு நண்டு 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 6, பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்குனது, தக்காளி 2 பொடியாக நறுக்குனது, நல்லெண்ணெய் தேவையான அளவு, அதே போல் உப்பும் தேவையான அளவு. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு விழுது ஒன்று தயாரிக்கணும். பெரிய இஞ்சி துண்டு 1, பச்சை மிளகாய் ஒரு 4, பூண்டு 6 பல். இதை 3ஐயும் கொஞ்சம் நீர் விட்டு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மிளகுத்தூள் 2 ஸ்பூன். மண் சட்டி சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய், ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் தேவையான அளவு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் 2 போட்டிருக்கேன். வரமிளகாய் லைட்டாக செவக்கணும். வரமிளகாய் போட்டு வதங்கும்போது பூண்டு உரித்து வச்சுருக்கோம்ல ஒரு தட்டில், அந்த பூண்டை போடுறேன். ஒரு 6-7 பல் பூண்டு போட்டு அதையும் சிம்மிலேயே வதக்குறேன். பொன்னிறமாக வதக்கணும், பூண்டு கருகக்கூடாது, பொன்னிறமாக வதக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் போட்டு அதை வதக்குறேன். சின்ன வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அதை இப்போ போடுறேன். அதை போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்குறேன். பொன்னிறமாக அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறுனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் மண் சட்டின்றதுனால, அதனால் வதக்கிட்டே இருக்கேன். ஓரளவு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இப்போ வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்க்கணும். இந்த தக்காளியையும் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பொருள் ருசியாக நமக்கு கிடைக்கும். இதை அரைச்சியும் போடலாம், அப்படியே போட்டால் சுவை கூடுதலாக இருக்கும் அரைச்சி போடுறத விட. அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். ஒரு 90% வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறேன். இதில் மெயினே வதக்கிறது தாங்க. ஏன்னா தண்ணி சேர்க்காததுனால எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு ருசி நமக்கு கிடைக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன கலவையை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது இந்த அரைச்சது நல்லா வதங்கி எண்ணெய் பிரியணும். அந்த கலவையில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சாதான் அது நல்லா பதத்துக்கு வந்திருக்குதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் வதக்குறேன். இதில் பெரிய விஷயமே வதக்கிறது தாங்க. ஹையில் ஃப்ளேம் வச்சா தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வச்சே தான் வதக்கணும். அதனால தான் இது பேர் நண்டு பெரட்டல். அதுக்கிடையில் நண்டை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கழுவி தண்ணியை க்ளீனாக வடித்து எடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா தண்ணியோடு போட வேண்டாம். இது வதங்கின்னு இருக்க நேரத்தில் நம்ம நண்டை ஒரு முறை கழுவி எடுத்து வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் மேலே தெரியுது பாருங்கள், பிரிஞ்சு எண்ணெய் மேலே வந்திருக்குல்ல. இந்த பதம் வரும்போது கழுவி வச்சுருக்கிற நண்டை தண்ணி வடித்து போடுறேன்.
சும்மா சின்ன சின்ன நண்டு தாங்க இது, நாட்டு நண்டு. இதுதான் சுவை வந்து கூடுதலாக கிடைக்கும். பெரிய நண்டில் விட குட்டி நண்டில் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ நண்டை போட்டு பெரட்டுறேன். நண்டை போட்டு பெரட்டிட்டு மேலே மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் அதை வந்து ஒரு 2 தேக்கரண்டி 3 தேக்கரண்டி அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 3 தேக்கரண்டி போடுறேன். போட்டு நாங்கள் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ற பட்சத்தில் கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ போட்டு நல்லா பெரட்டுறேன். பெரட்டி 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 அந்த காரங்கள்லாம் ஃபுல்லாக நண்டில் ஊறணும். ஊறி மூடி போட்டும் வேக வைக்கலாம், திறந்தும் வேக வைக்கலாம். மூடி போட்டால் கொஞ்சம் தண்ணியாக கிடைக்கும், அதனால் நான் ஓப்பன்லேயே வச்சு பெரட்டி பெரட்டி எடுக்கிறேன். இந்த காரெல்லாம் ஃபுல்லாக நண்டில் ஊறணும், அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும். அந்த சூட்லேயே நண்டு வெந்துடும். சீ ஃபுட்டு ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய தண்ணியும் தேவையில்லை. போட்டு நல்லா வதங்கி பொன்னிறமாக மாறும்போது மிளகுத்தூள் தூவுறேன். மிளகுத்தூள் தூவும்போது தூக்கலாக சுவை ரொம்ப கூடுதலாக கிடைக்கும். அதனால் மிளகுத்தூள் போட்டு அப்படியே பெரட்டுறேன். நண்டில் ஃபுல்லாக ஸ்டஃப் ஆகணும் அந்த விழுதெல்லாம், அந்தளவுக்கு கிளறணும். ஓரளவு நல்லா பதத்துக்கு வந்து செவந்து வந்தோடனே நண்டு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்க போகிறேன். சுவையான கமகம நாட்டு நண்டு பெரட்டல், அதுவும் சட்டியில் செஞ்ச நண்டு பெரட்டல் சுவை கூடுதலாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சு பரட்டிட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதுதான் பதத்துக்கு வந்ததுன்னு அர்த்தம். மேலே பெப்பர் தூள் தூவி இருக்கிறோம். தூணவனே நல்லா ஒரு மாதிரி கருமையான கலரில் வரும்போது நல்ல பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இதை இறக்குறேன். நண்டு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மொத்தத்தில் ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு நண்டு பெரட்டல் செஞ்சிடலாம். நாட்டு நண்டு பெரட்டல் 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.